கோவையில் மீன் தொட்டியை சுத்தம் செய்ததற்கான பணத்தை கேட்ட ஆத்திரத்தில் அலங்கார மீன்கள் விற்பனை செய்யும் கடைக்காரரை ஒருவர் கத்தியால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ்குமார், இது குறித்தான தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அருகே நல்லம்பாளையம் பகுதியில் மீன் தொட்டி சுத்தம் செய்த கூலி ரூபாய் 2000 கேட்டதால் ஆத்திரமடைந்த அருண்குமார் என்பவர் பெட் ஷாப் உரிமையாளர் ராஜ்குமார் என்பவரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கத்தியால் குத்தும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் அருகே நல்லாம்பாளையம் சாலையில் செல்ல பிராணிகள் மற்றும் அலங்கார மீன்கள் விற்பனை செய்யும் பெட் ஷாப் கடை நடத்தி வருகிறார் அப்பநாயக்கன்பட்டி உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர். இவரது கடையில் தங்கனூர் கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தனது மீன் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக கொடுத்துள்ளார். பணிகளை செய்து முடித்த பிறகு அருண்குமார் மீன் தொட்டியை வாங்கி செல்லாததால் ராஜ்குமார் அவரை தொடர்பு கொண்டு கடைக்கு வந்து மீன் தொட்டியை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதையடுத்து கடைக்கு வந்த அருண்குமாரிடம் சுத்தம் செய்வதற்கான கட்டணம் ரூபாய் 2000 ராஜ்குமார் கேட்டுள்ளார். ஆனால் அருண்குமார் அந்த பணத்தை கொடுக்க மறுத்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த அருண்குமார் ராஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் பேசி தன் கைகளாலும் மறைத்து வைத்திருந்த கத்தியாலும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்.